நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி பண்ணுறது எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் இயர் இதே ஹெல்மெட் ஸ்கீம் எல்லாம் அம்மா கையோட தான் திறந்து வச்சு அந்த ஸ்கீம் நடத்தி 6600 ஹெல்மெட் யார் யார் ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் அதே மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அம்மாவோட ரிக்வெஸ்ட் பண்ணும்போது, இல்லை நீ என்ன செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ நல்லா இருக்குது, இட் இஸ் குட் ப்ரொசீடர்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு இங்கே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லார கையோட இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது. டெஃபினட்டாக அடுத்த வருஷம் பர்த்டேக்கு நீங்கள் எல்லாம் அம்மானி இதே காம்பவுண்டில் ஆஸ் ஏ சிஎம்மாக பார்க்க முடியும். 67வது பிறந்த நாளுங்கிறதுனால 6700 6700 புடவைகள் இலவசமாக இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்குள்ள கொடுக்கப்படுது. அம்மா பிறந்த நாள் அது உலகத் தமிழருக்கு திருநாள், உயரிய நாள். பிப்ரவரி 24 அம்மா அவர்கள் பிறந்ததால் அது உயரிய நாளாக நாங்கள் கொண்டாடுகிறோம். அம்மா அவர்களுக்கு தேக பலம், பாத பலம், ஆயுள் பலம் அத்தனையும் கூடும் என்று சொல்லி நாம் வணங்கும் இறைவனை இறைஞ்சுவோம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வருடம் இதே நாளில் தமிழகத்தின் முதல்வராய், மக்களின் முதல்வராய் இங்கே நம்மளோடு கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிப்பார்கள் என்று இந்த இடத்திலே நாம் உறுதியேற்று அம்மா அவர்கள் வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். அம்மா பிறந்த நாள் அம்மாவுக்கு இன்னைக்கு 67 வயது பிறந்த நாள். இந்த அம்மாவுக்கு வயதே இல்லை. இன்னும் பல்லாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்து எத்தனையோ ஆயிரம் திட்டங்கள் திட்டாங்க. அத்தனையும் எல்லோருக்கும், பொதுமக்களுக்கும் சரி, கலை உலக எங்களுக்கும் சரி சிறப்பாக அமைந்திருக்கிறது. எங்களுக்கு சீரிய முறையில் இந்த கட்டிடத்தை கட்ட அனுமதி கொடுத்து அவர்களது திருக்கரங்களால் திறந்து வைத்தாங்க. அடுத்த கட்டிடத்தையும் அவங்களே நேரில் திறந்து வைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு எங்களுக்கு என்ன முறையில் ஹெல்ப் பண்ணுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லாருக்கும், தமிழக மக்கள் அனைவருக்குமே அவர்கள் ஆட்சி காலம், பொற்காலம்